அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நேற்றுக்கு நடந்த மேக்ஸ் அண்டு சுவாலஜி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா சென்டம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துமே கொஸ்டின் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். +2 பொதுத் தேர்வு கணிதம் விலங்கியல் பாடங்களில் வினாக்கள் எளிதாக இருந்ததால் சென்டம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்தனர். இதனால் இன்ஜினியரிங் படிக்க அதிக போட்டி உள்ளது, கட் ஆஃப்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. +2 பொதுத் தேர்வில் நேற்று கணிதம் இலங்கியல் ஆகிய பாடங்களுக்கு பொருளியல் வேளாண்மை உள்ளிட்ட பாடங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 பாடங்களுக்கு நேற்று நடந்தது. இதில் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு முக்கியமான கணித பாடத்திலும் மருத்துவ மாணவர்களுக்கு முக்கியமான விலங்கியல் பாடத்திலும் வினாத்தாள் எப்படி இருக்குமோ என மாணவர்கள் அச்சத்தில் இருந்தனர். இந்நிலையில் நேற்றைய கணித தேர்வில் வினாக்கள் அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் தேர்ச்சி பெறும் வகையில் இருந்தது. நன்றாக தேர்வுக்கு தயாரான மாணவர்களால் சென்டம் என்ற 100க்கு 100 மதிப்பெண் பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. விலங்கியல்ல முந்தைய ஆண்டுகளில் வினாத்தாளை விட விடை எழுத கணிதமாக இருந்தது சரிங்களா. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா எளிதாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே டஃபாக இருந்துச்சு, இப்போ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா சென்டம் அல்லது 90 மார்க்ஸ் சரிங்களா, 90 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கும் மாணவர்களோட எண்ணிக்கை முந்தைய ஆண்டு விட இந்த ஆண்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு அதிகரிப்புடன் மாணவர்கள் ஒரே மதிப்பெண் சரிங்களா பெற்று இடங்களை தேர்வு செய்தில் போட்டி அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து மேக்ஸ் அண்ட் சுவாலஜி எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சா அல்லது டஃப்பாக இருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.